1920 இருந்து 37 வரைக்கும் நீங்க தானே ஆண்டுக்கிறீங்க. தாழ்த்தப்பட்ட மக்களை அன்னைக்கே நீங்க கோயிலுக்குள்ள விட்டுக்கலாம்ல. ஆனா உங்க கட்சியே விடல. தாழ்த்தப்பட்ட மக்களை எங்க கோயிலுக்குள்ள விடல ஒரு காரணத்தை சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அட நீ ஒண்ணு 1939லயே நாங்க தான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்டவங்களை கூட்டு போனோம். இதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க தெரியுமா பூணூல் கோஷ்டி. வரலாற்றை மாத்தி சொல்ற உங்களை அடிச்சுக்கவே முடியாதுயா. என்ன அப்படி சொல்ற? முத தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள விடணும்னு சொல்லி போராட்டம் நடத்தியது ஒரு பூணூல் போட்ட ஐயர், வைத்தியநாத ஐயர். இன்னைக்கு அவருக்கு யாரும் ஆதரவு தரல, அவர் அழிக்கல நினைச்சீங்க. அன்னைக்கு அவருக்கு ஆதரவு கொடுத்தது யாருன்னா ஒரே தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் போராட்டம் நடத்திதான் 1939 வருஷம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தாழ்த்தப்பட்ட மக்களை முத கூட்டிட்டு போய் ஒரு புரட்சி ஏற்படுத்தினாரு. ஆரோப்பத்த பிள்ளைங்க நீங்க என்சல் போட்டுக்கீங்களா? சிங்கமா இருக்கு. வரலாறு கரெக்டா சொல்லிட்டு இருக்கேன். அதான் எனக்கு தெரியல. இவனுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. அது மட்டுமா, தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தானமா கொடுத்தவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அப்படிப்பட்டவரும் ஐயா வைத்தியநாத ஐயர் தான் சமூக போராளிகள், நீங்க இல்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு ஜாதி பட்டம் கொடுத்து ஜாதி சாயம் பூசி சமூகத்துல கலவரத்தை ஏற்படுத்தி வரீங்க. உங்களுக்கு எல்லாம் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம்.